தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தோள்பட்டை அறுவை சிகிச்சை நிறைவடைந்த நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நலமுடன் இருப்பதாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவில் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக குறிப்பாக மதிமுகவுடைய தலைவர் வைகோ அவர்களுக்கு வீட்டிலேயே வந்து ஒரு தவறி விழுந்து அவருடைய தோள்பட்டையில பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக அறுவை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவருக்கு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்திருப்பதாகவும் குறிப்பாக வைகோ அவர்கள் நலமுடன் இருப்பதாக துரை வைகோ தன்னுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல தன்னுடைய தகவலை வந்து போட்டிருக்கிறார். குறிப்பா 40 நாட்களுக்கு ஓய்வுக்கு பிறகு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட தோள்பட்டை சரியாகி இயல்பு நிலைக்கு வந்துவிடும்னு அதுல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல ஒரு வாரத்திற்கு வந்து எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் தொற்றுக்கள் எதுவும் பரவாமல் இருப்பதற்கு ஒரு வாரத்திற்கு பார்வையாளர்கள் யாருக்கும் அனுமதி இல்லைன்னு மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க என்ற விஷயத்தையும் தற்போது குறிப்பாக மதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவிக்கும் விதத்துல இந்த தகவலை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவித்திருக்கிறார் பாலகர். நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.